இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் எதனால் வருது? நமக்கு நிறையா தெரியும். இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படின்றது. அது எப்ஸ்டீன் பார் வைரஸ் மட்டும் இல்லை, சைட்டோமெகலோ வைரஸும் இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் காஸ் பண்ணும். ஸோ 2 இம்பார்ட்டண்ட் ரீசன் இருக்குது. ஒன்று எப்ஸ்டீன் பார் வைரஸ், இன்னொன்று சைட்டோமெகலோ வைரஸ். இது ரெண்டுமே இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் காஸ் பண்ணலாம். ஸோ இப்போது என்ன ஆகுது? இப்போ இந்த வைரஸ்னால் நமக்கு என்ன ஆகுது? இந்த வைரஸ்ஸு CD21 மார்க்கரை வச்சு அது நம்மளுடைய பீசெல்ஸ்குள்ளே என்ட்ராயிடும். ஸோ நம்ம பீசெல்ஸ்குள்ளே நம்மளுடைய இந்த வைரஸ் வந்து என்ட்ராயிடுது. இந்த வைரஸ் பீசெல்ஸில் என்டர் ஆகிட்டோன்னே இப்போது இந்த பீசெல்ஸை காப்பாற்றுறதுக்கும் இந்த வைரஸை வந்து போட்டு நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கும் வைரஸ்னு வச்சுக்கோமே, வைரஸ்க்கு ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு கெட்ட ஆளாக வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ இந்த வைரஸ் இப்போ நம்மளுடைய பீசெல்ஸை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பீசெல்ஸை காப்பாற்றுறதுக்கும் இந்த வைரஸை அட்டாக் பண்ணுறதுக்கும் நம்ம பாடி வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் மவுண்ட் பண்ணுது. என்ன இம்யூன் ரெஸ்பான்ஸு? நம்மளோட CD8 T செல்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடியில் இருக்கிற T செல்ஸோ B செல்ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேர் ரியாக்டிவ். இப்போது இங்கே T செல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு லிம்ஃபோசைட்ஸு. ஸோ தேர்ஃபோர் இது பேர் ரியாக்டிவ் லிம்ஃபோசைட்டோசிஸ். ஓகே, ஸோ ரியாக்டிவ் லிம்ஃபோசைட்டோசிஸ் மூலமாக நம்ம CD8 இப்போ அதிகமாகுது. ஆனால் இங்கே நம்ம ஒன்று ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ரியாக்டிவ் லிம்ஃபோசைட்ஸு இந்த செல்ஸ் வந்து ரொம்ப நம்ம நார்மல் லிம்ஃபோசைட்ஸை விட ரொம்ப பெரிய செல்ஸாக இருக்குது. ஆனால் நார்மல் செல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன் இந்த வித்தியாசம்? நார்மலாக இருக்கிற செல்ஸ் வந்து இப்போ CD4 செல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி CD8 செல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி மெமரி செல்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு லேட்டன்ட் ஃபேஸில் இருக்குது. ஒன்றும் எதுக்கும் அகேன்ஸ்டாகவும் அது வந்து ஆக்ட் பண்ண போகிறதில்ல. அதனால அது எல்லாம் ஸ்மாலாக இருக்குது. ஆனால் நமக்கு அகேன்ஸ்டாக ஒரு மைக்ரோப் இருக்குது, ஒரு உடம்பை காப்பாற்றணும் போது அதுவே வந்து ரொம்ப பெருசாக ஆகுது. ஸோ இது பேர் ரியாக்டிவ் லிம்ஃபோசைட்டோசிஸ். இந்த ரியாக்டிவ் லிம்ஃபோசைட்டோசிஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்குது. இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது பேர் ஏடிபிக்கல் லிம்ஃபோசைட்டோசிஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ரியாக்டிவ் லிம்ஃபோசைட்டோசிஸ் அப்படின்றது தான் ஏடிபிக்கல் லிம்ஃபோசைட்டோசிஸ். ஸோ ஏடிபிக்கல் அப்படின்றதுனால நம்ம வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. இங்கே எந்த குளோனல் ப்ராலிஃபரேஷனோ எந்த மெலிக்னன்சியோ எதுவும் கிடையாது. லிம்ஃபோசைட்ஸ் வந்து அதிகமாக ப்ராலிஃபரேட் ஆகுது. அது பேர் தான் ஏடிபிக்கல் லிம்ஃபோசைட்டோசிஸ். ஸோ லிம்ஃபோசைட்ஸ் பார்க்க வந்து பிக்காக நியூக்ளியஸ்லாம் வந்து லோப்டாக அப்படிலாம் இருக்கிறதுனால அது பேர் வந்து ஏடிபிக்கல் லிம்ஃபோசைட்டோசிஸ். இதுதான் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போது இவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர், நமக்கு ரொம்ப தேவை. இவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, பி செல்ஸ் தானே போய் அட்டாக் பண்ணுது, T செல்ஸ்லாம் வந்து இப்போ ஆகுது. ஸோ இது எல்லாம் எங்கே நடக்கும்? நம்மளுடைய லிம்ஃப் நோட்ஸில் நடக்குது. ஸோ நம்மளுடைய லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் டான்சில்ஸ் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து டான்சிலர் எக்ஸுடேட்ஸ் இருக்குது. அப்புறம் பாடி இஸ் ட்ரைங் டு ஃபைட் தி இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால் ஃபீவர் இருக்குது அவங்களுக்கு, மோர் தென் 38 டிகிரி செல்சியஸ். அப்புறம் அவங்களுக்கு எந்த காஃபுமே இல்லை. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் ப்ரெசென்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இதே மாதிரி தான் நம்மளுடைய குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன், பீட்டா ஹீமோலைட்டிக் குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கை வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பீட்டா ஹீமோலைட்டிக் குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கை வந்து இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கை நம்ம ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் காஸ் பண்ணிடணும்ல. ஸோ நம்ம உடம்பை ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா பென்சிலின் இல்லாட்டி அமாக்சிசிலின், பென்சிலின் குரூப் ஏதாவது ஒன்று ட்ரீட்மெண்ட்டாக தருவோம். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு சோர் த்ரோட்டு, டான்சிலர் எக்ஸுடேட்ஸ்னால ஒரு லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட்டு, ஒரு ஃபீவரு, காஃபெல்லாம் இருக்காது. இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம நினச்சிக்க கூடாது, ஆனால் மோஸ்ட்டாக நினச்சிக்க தான் வாய்ப்பு இருக்குது. பீட்டா ஹீமோலைட்டிக் குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கை தான். ஸோ அது ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்க்கு ப்ராக்ரஸ் ஆகாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் வந்து பென்சிலின் குரூப் வச்சு ட்ரீட் பண்ணுவோம். பட் குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கே கிடையாது. இது இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் ஏற்கனவே நம்ம பி செல்ஸ் அட்டாக் பண்ணி இங்கே இம்யூன் ரெஸ்பான்ஸ்லாம் ஹெவியாக இருக்குது. அப்போது இந்த வந்த பென்சிலினுக்கு அகேன்ஸ்டாகவும் நம்மளுடைய பாடி ஆன்டிபாடி ஜென்ரேட் பண்ணி அந்த பென்சிலினும் நம்மளுடைய நம்மளுடைய உடம்புல வந்து ஆன்டிபாடிஸும் எல்லாம் வந்து சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மேக்லோபாப்புலர் ரேஷ் மாதிரி வந்துடுது.
அப்போது இந்த மாதிரி மேக்லோபேப்பில் ரேஷ் வந்தோடனே நம்ம அப்போ தான் பென்சிலின் கொடுத்துருப்போம். ஸோ மோஸ்ட்டாக ஒரு ட்ரக்குக்கு அப்புறமா இந்த மாதிரி மேக்லோபேப்பில் ரேஷ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், ட்ரக் அலர்ஜி அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. ஆனால் இங்கே வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ட்ரக் அலர்ஜி, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் உண்டு பண்ணி வச்சிருக்கிற அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால தான். ட்ரக் அலர்ஜி கிடையாது அது. அப்போது நம்ம நினச்சிக்க கூடாது அவங்களுக்கு பென்சிலின் தான் அவங்களுக்கு ரீசனு ஃபார் திஸ் ரேஷு, இனிமேல் அவங்களுக்கு அலர்ஜிக் டு பென்சிலின் அப்படின்னு நம்ம எழுதிடக்கூடாது. அது நம்ம எப்படி அப்போ டயக்னோஸ் பண்ணுவோம்? எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம்னா அவங்களுக்கு ஹெட்டிரோஃபைல் டெஸ்ட்டு பண்ணுறோம். அவங்களுக்கு மோனோஸ்பாட் டெஸ்ட்டு, ஹெட்ரோஃபைல் ஆன்டிபாடி டெஸ்ட்டு, இல்லைனா இது பேர் மோனோஸ்பாட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஸ்ட் மூலமாக அது இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் தான் கன்ஃபார்ம் ஆகிடும். அப்போது நம்ம தேர் ஆல்வேஸ் அலர்ஜிக் டு பென்சிலின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக இல்லை குரூபி ஸ்ட்ரெப்டோகாக்காகவே அவங்க பென்சிலின் கொடுக்கணுன்னா கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ அவங்க இந்த மாதிரி அலர்ஜிக் சிம்டம்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இதில் இந்த ப்ரெசன்டேஷன்லாம் இருந்துச்சா, இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து சொல்லணும் பேஷண்ட்டுக்கு என்ன ப்ரெசன்டேஷன் அப்படின்னா ஃபெட்டிக். இப்போது இந்த இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் வந்து ஈவன் ஆஃப்டர் 6 months கழிச்சும், ஈவன் ஆஃப்டர் இயர்ஸ் கழிச்சுமே அவங்களுக்கு ஒரு ஹெவி ஃபெட்டிக் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ் என்னென்னு கண்டுபிடிப்போம். இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, பிளட் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நம்ம அவங்கள டயக்னோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இன் ஷார்ட் அபவுட் இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.